2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோவில் செடிகளுக்கு என்ன மருந்து கலக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 நேந்திரம் பழம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதை தூக்கி போடாமல் 1 லிட்டர் தண்ணியில் வந்து பஞ்சாமிரதத்துக்கு பிசைகிற மாதிரி அந்த வேஸ்ட்டாக போன வாழைப்பழங்கள் நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 3 நாள் கழிச்சிட்டு மறுபடியும் அதை வந்து நல்லா ஒரு குச்சி விட்டு கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுட்டேன். 5வது நாள் அதை ஓப்பன் பண்ணி 7 லிட்டர் தண்ணி கலந்து அது எல்லா செடிகளுக்கும் கொடுத்தாங்க. இவங்களுக்கு வந்து இதுதான் ஒரு எனர்ஜி ட்ரிங்க். கொடுத்த ஒரு வாரத்திலேயே பிங்க் ஷேடோவில் இந்த அழகி எப்படி சிரிச்சிட்டு இருக்கா பாருங்க. பொண்ணுங்க வைக்கப்பட்டா கண்ணம் செவக்கோல்ல, அது மாதிரி இவளோட கண்ணத்துல மைல்டு பிங்க் ஷேடோவில் செவந்திருக்கா பாருங்க. நேற்றுக்கு விட்ட பூவில் பார்த்தீங்கன்னா மைல்டு சாண்டில் கலர்ல இருந்தா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரா தெரியறிய, என்ன சீக்ரெட்டு? உனக்கு செம்பருத்தின்னு பேர் வச்சதுக்கு சேஞ்சிங் ரோஸ்ன்னு வச்சிருக்கலாம், கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதை விடுங்க, இங்கே கோயம்புத்தூர்லேயே பயங்கரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி வெயில் இருக்குது? மாடி தோட்டத்தில் வச்சுருக்க செடிகள்லாம் நல்லபடியாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க.